ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் 100 டேஸ் மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த நகைச்சீட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த சேவிங் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இந்த சேலஞ்ச் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் சூட் ஆகும். இது ஒரு சின்ன மணி சேவிங் சேலஞ்சு தான். இதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டு அடுத்தடுத்து பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சேலஞ்சை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 100 நாளில் நான் 10,000 பணம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 100 சேர்த்தாகணும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை டெய்லி எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். டெய்லி இன்கம் வாங்குறவங்க இல்லை மந்த்லி இன்கம் வாங்குறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபை யாருனாலும் இந்த சேலஞ்சை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 10 நாள் நீங்கள் விடாமல் தொடர்ந்து சேர்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளில் நீங்கள் தினசரி சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இந்த சேலஞ்சை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுற செலவுகளெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டு சேர்க்க முடியும். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்னு டார்கெட்லாம் வச்சு சேர்க்கலை. என்னால் எந்த அமௌண்ட்டை அன்றைய நாளுக்கு சேர்க்க முடியுதோ அந்த அமௌண்ட்டை தான் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 50 சேர்க்கணுன்னா நான் 100 நாளைக்குமே 50 தான் சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சேர்க்கலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி 50 தான் சேர்க்க முடிஞ்சது, அடுத்த நாள் 100 சேர்க்க முடியுது அப்படின்னா உங்கள் கையில் இன்றைக்கி என்ன அமௌண்ட்டு கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்கலாம். ஒரு சிலருக்கு 100 சேர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கலாம். நீங்கள் 10 20 உங்களால் என்ன அமௌண்ட்டு முடியுதோ அதை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய பணத்தை இந்த மாதிரி ஒரு பைண்டரில் தான் சேர்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நார்மல் என்வலப்பில் தான் போட்டு வச்சிட்ருந்தேன். இப்போ தான் இந்த பைண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 100 நாள் சேலஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா 100 கவர் எடுத்துக்கோங்க. அதில் டே 1 டே 2லேருந்து 100 வரைக்கும் போட்டுக்கோங்க. அன்றைய நாளுக்கான பணத்தை அந்தந்த நம்பரில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட 100 கவர் இல்லை, என்னால் 100 கவர்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 10 கவர் நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த கவரில் ஃபஸ்ட்டு நீங்கள் 1 to 10 அப்படின்னு எழுதிருங்க. அந்த 1லேருந்து 10 நாளுக்கான பணத்தை அந்த ஃபஸ்ட்டு கவரில் எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி எல்லா கவர்லேயுமே நீங்கள் அடுத்தடுத்த 10 நாளுக்கான நம்பர்ஸை போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 10 நாளுக்கான பணத்தை நீங்கள் வச்சிட்டிங்க, அந்த கவரை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கவரை மடிச்சோ இல்லை டேப் போட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மற்ற கவர்லேயும் நீங்கள் உங்கள் பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பணம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற தேவையில்லாத செலவை குறைக்கிறதுக்கான எண்ணம் உங்களுக்கு வரும். நீங்கள் வெளியில் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கப்பவே அன்னைக்கான பணத்தை எடுத்து கவரில் வச்சுட்டு போயிடுங்க. இல்லை ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா செலவாயிடும், வைக்க முடியாமல் கூட போகலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கவரில் பணத்தை வச்சிட்டிங்கன்னா நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்துக்குள்ளே செலவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு வந்துடும். இதை நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது நாளடைவில் ஒரு பழக்கமாக வந்துடும். கண்டிப்பாக இந்த பழக்கத்தை உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்களை பார்த்து அவங்க எப்படி சேவிங்ஸ் எல்லாம் பண்ணணும், செலவுகளை எப்படி கம்மியாக பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கற்றுப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.